ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற ஏற்றத்தாழ்வு எங்கே இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷியினுடைய உடையோடைய சீரமைப்பில் இருந்து தான் ஆரம்பிக்குது. நேர்த்தியாய் சுத்தமாய் ஒருவன் உடைகளை உடுத்தும் பொழுது அவனுடைய தோற்றத்தை கவனித்து அவன் உயர்ந்தவன் என்கிற ஒரு மதிப்பை மக்கள் சமுதாயம் கொடுத்து விடுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள், ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார், கல்யாண விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். ரொம்ப பணக்காரங்களை அந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த பணக்காரங்க வரவே இல்லை. உடனே ராஜா என்ன பண்ணார், தெருவுலையும் வீதியிலையும் நிற்கிற ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு கொடுத்தார். உடனே வேலைக்காரங்க வீதியில் போய் தெருவில் ரோட்டில் நிற்கிறவங்களெல்லாம் பார்த்து சொன்னாங்க, ராஜா உங்களை கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க வாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லா மக்களும் விருந்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ராஜா எல்லா மக்களையும் பார்க்குறதுக்கு வராங்க. அதில் ஒருத்தன் ட்ரெஸ்ஸு சரியாகவே போடலை. கல்யாணத்துக்குன்னு சொல்லி வந்திருக்கிறான். ஆனால் அவன் நேர்த்தியாய் உடையை உடுத்தவில்லை. அவனுடைய உடையை பார்த்தோன்னே மக்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்தது. உடனே ராஜா இவனை தூக்கி வெளியே கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்லி. பாருங்கள், நாம் உடுத்துகிற உடையின் மூலமாக தான் மக்கள் நம்மளை மதிக்கிறாங்க. இதில் ஏற்றத்தாழ்வுங்கிறது காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய உடை அமைப்பு சேர்ந்துகிறது. அதனால் எல்லாருமே நீங்கள் உடை உடுத்தும் பொழுது நேர்த்தியாக உடை உடுத்துங்க, அழகாக உடுத்துங்க, சுத்தமாக உடுத்துங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு உன்னதமான உயர்வான ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய உடை மிகவும் மிகவும் முக்கியமானது.